உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து வாழ்கின்ற நமது உறவுகளுக்கும் சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 19/5/2025 வைகாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 25/5/2025 வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள வார ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த வாரத்தில் மிக முக்கியமான நாட்களாக 19ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள் இருக்கின்றது. 23ஆம் தேதி சர்வ ஏகாதசி, 24ஆம் தேதி சனி பிரதோஷம், 25ஆம் தேதி மாத சிவராத்திரி. இந்த 12 ராசிக்காரர்கள் இந்த வாரத்திலே என்னென்ன நன்மைகள் என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் புதிதாக பார்க்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். வாரம் நீங்கள் பார்த்து வருகின்ற பொழுது பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளதை உள்ளபடி சொல்வதால் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவும் நீங்கள் நடந்து கொள்ளலாம். அதே நேரத்திலே உங்கள் இல்லத்திலே ஏதேனும் பிரச்சனைகள், பணத்தடை, பண வரவிலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா, அல்லது திருமண தடை இருக்கிறதா, குழந்தை பிரச்சனையிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் பிரச்சனையாக இருக்கின்றதா, இப்படி ஏதேனும் உங்களுக்கு எந்தெந்த வகையிலே இன்னர்கள் இருக்கின்றதோ உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். எந்த கிரகத்தினால் எப்படி பிரச்சனை ஏற்படுகின்றது, அதை எப்படி தீர்ப்பது, நீங்கள் அந்த கிரகத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பாக அதை ஆலோசனை சொல்லப்படும். தேவைப்படுவதில் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் 12 ராசிக்காரர்களுக்கு உள்ள ராசி பலன்களை காணலாம். மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்து புதனுடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கின்றார். புதன் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 குடையவராக விளங்குவதால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் அடைந்து புதனுடைய சாரத்திலேயே அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் இந்த வாரத்திலே செலவினங்களை தவிர்க்க முடியாத அளவிற்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் உங்களது இல்லற துணையின் மூலியமாகவும், நண்பர்கள் மூலியமாகவும், சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் கண்டிப்பாக கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே கடன் வாங்கி நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவீர்கள். கொஞ்சம் கடன் வாங்கும்போது மிகுந்த கவனத்தோடு வாங்க வேண்டும். ஆடம்பரத்திற்காக தேவையில்லாத வீண் கடன்களை வாங்கி நீங்கள் சுமைகளை நீங்கள் எதிர்காலத்திலே அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் வாங்குகின்ற கடன் ஒரு தேவையில்லாத வீண் செலவுகளாக, ஆடம்பரமாகத்தான் வீண் செலவாக மாறும். அதுவும் உங்களை நண்பர்களையோ அல்லது மனைவியையோ அல்லது சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்துவதற்காக, உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக நீங்கள் வீண் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். இதை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலே நீங்கள் அந்த உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக செலவினங்களை தவிர்க்கலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவதால் கடன் வாங்குவதையே நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது கடன் வாங்காமல் இருப்பது. அதே நேரத்திலே உங்கள் குடும்பஸ்தானத்திலே 5 குடைவன் சூரியன் வந்து அமர்ந்திருக்கின்றார். புதனோடு இணைந்து புதனும் சூரியன் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். சூரியனும் சூரியனுடைய சாரத்திலே இருக்கின்றார். நிச்சயமாக உங்களது பிள்ளைகள் மூலியமாக அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக இந்த வாரத்திலே ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கலாம். ஏதேனும் உங்களுக்கு ஒரு தொகையாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு கைக்கு உதவியாக இருந்து சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பிலே பெற்றிருக்கின்றார்கள். உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளாக வழங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய வகையிலே இருந்து வருகின்றார்கள். அதனால் கொஞ்சம் நீங்கள் அவர்களை அனுசரித்து சென்றால் நிச்சயமாக அவர் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. அதே போல உங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்கு ஸ்தானமாக விளங்கக்கூடிய பூர்வீக ஸ்தானம் நமக்கு இப்பொழுது சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தின் முதல் நாளை சந்திரன் மகரத்தில் அமர்ந்து கடகத்தை பார்ப்பது என்பது அந்த 4ஆம் வீடு மிகுந்த ஒரு வலிமையை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் செவ்வாயும் நீசபங்க ராஜயோகம் அடைவதாக அந்த நேரத்தில் இருப்பதால் அந்த வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு மிகுந்த சாதகமான நாளாக விளங்குகின்றது. கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதிலே முன்பணம் செலுத்துவதற்கு மிகுந்த யோகமான இந்த நாள் விளங்கும். அதே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய அரிய சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கின்றார்கள். பரீட்சையிலே நல்ல தேர்விலே
உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒத்தாசை தரக்கூடியவர்களாக விளங்கி நல்ல ஒரு அரவணைப்போடு குடும்பத்திலே நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு உதவக்கூடிய வகையிலே உங்களது பேச்சை கேட்டு மதிக்கக்கூடிய வகையில் இருப்பார்கள். அதே போல நீங்களும் உங்களது பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வீண் செலவுகளை குறைக்கலாம், தேவையில்லாத அலைச்சல்களை நீங்கள் மிச்சப்படுத்தலாம், தேவையில்லாத நண்பர்களோடு நீங்கள் வீணாக பொழுதை கழிப்பதை தவிர்த்துவிட்டு குடும்பத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறலாம். அதே நேரத்திலே எதிரிகள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக எதிரிகளிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகள் மூலியமாகவும் சில நல்ல காரியங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது பலருக்கு நன்மையை தரும். நீண்ட காலமாக நீங்கள் கொடுத்துவிட்டு வாங்க முடியாத தொகைகளை நீங்கள் இப்பொழுது கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்களுக்கு 6க்குடையவன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருப்பது என்பது நிச்சயமாக எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு தனவரவை தரக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். இல்லற துணையிடத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அவர்கள் இப்பொழுது உங்களது மனநிலையை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாமல் உங்களோடு வீண் வம்பு வழக்குகளை செய்பவர்களாக கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் இருப்பார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. குடும்பத்திலே பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே சாதகமான சூழ்நிலையிலே இருந்து வருகின்றது. இருந்தாலும் வாரத்தின் கடைசி 3 நாட்களிலே உங்களுக்கு ஏதேனும் உடல் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. நல்லபடியாக கொஞ்சம் அடிக்கடி உடலை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதிக சூடு உங்கள் உடம்பிற்கு ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக நீர் குடித்து நீங்கள் உடலை பாதுகாத்து வந்தால் இந்த வாரத்திலே உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். எடுத்த காரியத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக உங்கள் காரியத்தை ஜெயிக்க வேண்டுமானால் உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம். அப்பொழுதுதான் நல்ல சிந்தனைகள் உருவாகும். சிந்தனைகள் நன்றாக உருவானால்தான் நல்ல முடிவுகளை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வெற்றி இலக்கை தொட முடியும். அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதே போல உங்கள் தந்தை வழி உறவுகள் மூலியமாக இந்த வாரத்திலே பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது, அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருப்பதால் தந்தையுடைய ஆலோசனையும் உங்களுக்கு நல்லதாக இருக்கின்றது. தந்தை வழி மூலியமாக ஏதேனும் பயன்களை நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். குலதெய்வம் உங்களுக்கு நல்ல நிலையிலே ஒரு ஆசீர்வாதம் தரக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருப்பதால் குலதெய்வ வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நல்ல பயன்கள் கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பது கண்டிப்பாக தெரிகிறது. அதனால் பொறுமை காக்க வேண்டும். அவசரத்திலே எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்க கூடாது. அதனால் இப்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த வாரத்தின் இறுதிக்கு பின்பு நீங்கள் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கின்ற உறவுகளுக்கெல்லாம் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. புதிய மன தம்பதிகளுக்கு இந்த வாரத்திலே நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்திலே சனியும் ராகுவும் அமர்ந்து உங்களுக்கு மிகுந்த பலனை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் தாத்தா அல்லது பாட்டியின் வழியாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை நீங்கள் பெறுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு உள்ள நேரமாக இந்த வாரம் விளங்குவதால் பயன்பெற்று கொள்ள வேண்டும். இந்த வாரம் மேசராசியை சேர்ந்த உறவுகளுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டமான வாரம். செலவிலே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். மேசராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகள் இதை பயன்படுத்தி முன்னுக்கு வரலாம். அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களிலே வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் சரி உள்நாட்டில் இருக்கின்றவரும் சரி அருமையான ஒரு வாய்ப்பு உள்ள நேரம் இது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் ஜெயிக்கின்ற ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து புதனுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். 2 மற்றும் 5 வழங்கக்கூடிய புதன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. நல்ல யோசனையுடன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். பிறர் பார்க்கும் பொழுது மிகுந்த மரியாதை தரக்கூடிய வகையில் இந்த வாரத்திலே நீங்கள் உங்களது நடவடிக்கைகள் இருக்கும். பெரிய மனிதர்கள் உங்களை நாடி வந்து சில ஆலோசனைகளை கேட்டு பெற்று செல்லக்கூடிய அளவிலே உங்களது முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். உங்களை மதிக்காதவர்களெல்லாம் இப்பொழுது தலை நிமிர்ந்து பார்த்து மதிக்கக்கூடிய அளவிலே வளர்ந்து நிற்பார்கள். அதே போல உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தின் மூலியமாக நீங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதிலே நீங்கள் தெளிவாக இந்த வாரத்திலே காணப்படுவீர்கள்.
காரணம் உங்கள் ராசியிலே சூரியன் வந்து அமர்ந்திருக்கின்றார், 4 குடையவன் சூரியனுடைய சாரத்திலேயே அமர்ந்திருக்கின்றார். அதே போல உங்களுக்கு 2க்கும் 5 குடையவன புதனும் சூரியனுடைய சாரத்திலே வாரத்தின் ஒரு 3 நாட்கள் வந்து அமர்வதால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. குடும்பத்திலே ஒரு அருமையான ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. திடீரென்று ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு பண வரவுகள் பெரிய அளவில் வந்து உங்கள் குடும்பத்திலே கொடுத்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் லக்னாதிபதி உங்கள் மற்றும் ராசிநாதனாக விளங்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய விஷயம். அதே நேரத்திலே 4 குடைவன் தாய்க்குரிய கிரகமாக விளங்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் தாயாரும் தாய் வழி சொந்தங்களும் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்து உதவக்கூடிய வகையிலே மிகுந்த ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நீங்கள் என்னென்ன வகையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணங்களை சொல்லக்கூடிய வகையிலே அந்த கிரகம் வந்து அமர்ந்து உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் தாயாருடன் நீங்கள் நல்ல ஒரு இணக்கத்தை பேணி கண்டிப்பாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். பிரிந்த தாய் பிள்ளைகளுடைய உறவு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட தூரத்தில் வாழ்கின்ற நமது ரிஷபராசியை சேர்ந்த தாயின் நமது பூர்வீகமான மண்ணிற்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அதுவும் உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். வந்து சென்றாலும் அது பயனுள்ளதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்திலே குரு அமர்ந்து நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே உங்களுக்கு நல்ல யோசனையை தந்து கொண்டிருக்கின்ற அந்த குரு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து வருகின்றார், குடும்பத்தை பாதுகாத்து வருகின்றார். அதனால் நிச்சயமாக எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அத்தனை நலன்களையும் நீங்கள் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் குடும்பத்திற்கு மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குவதால் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் நல்லவராக, அதே நேரத்திலே எந்த விதத்திலும் ஒரு கெட்ட பேர் வாங்காமல் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வழிகாட்டக்கூடியவராக நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியது. உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களும் மிகுந்த யோகமாக இருக்கின்றது. உங்கள் முன்னோர்களுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு வாரம், பயன்படுத்தி கொள்ளலாம். தாத்தா பாட்டி பிரிந்திருந்தால் அவர்களை நீங்கள் இணக்கமாக சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரம். எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அதிலே நல்ல ஒரு பதிலை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதே நேரத்தில் விளையாட்டுத்துறையை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கின்றார் சூரியனுடைய சாரத்திலே. இதுவரை தாயார் உடல்நல ஆரோக்கியத்திலே இதன் பிரச்சனையில் இருந்து வந்தால் அவை அனைத்தும் சுமூகமாக சரியாகி செலவுகள் இன்றி அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள் மிகுந்த யோகமாக இருக்கின்றது. அரவணைப்போடு கூடிய நல்ல உறவாக இந்த வாரம் விளங்கும். பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு எண்ணத்தையும் நல்ல சிந்தனையையும் நல்ல ஒரு வருமானத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். சிறிய பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளோடு நீங்கள் இணக்கமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமையும். சகோதர சகோதரிகளும் இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த ஒரு உதவியாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. கண்டிப்பாக ரிஷபராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவரும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையிலே அந்த ராசிநாதன் சந்திரனைய வாரத்தின் முதலிலே பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த விசேஷம். அதே நேரத்திலே செவ்வாயும் புதனுடைய சாரத்திலே வந்து அமர்ந்திருப்பது என்பது என்ன நடந்தாலும் உங்களுக்கு இறுதியிலே நன்மைதான் என்பதை போன்று காட்டுகின்றது. அதனால் வருகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஏதேனும் புதியவர்கள் மூலியமாக ஏதேனும் சில தொந்தரவுகள் வந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு இறுதியிலே நன்மையாக முடியும் என்பதிலே ஐயப்பாடில்லை. தைரியமாக நீங்கள் காரியங்களை சாதிப்பதற்கு இது ஒரு ஏற்ற வாரம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. கவலை கொள்ளக்கூடிய வகையிலே இல்லை. மூத்தவர்களாக வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. உஷ்ணம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உணவு வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளலாம். முன்னோர்களிடத்திலிருந்து நீங்கள் நிறைய நன்மைகளை பெறலாம். தொழில் ரீதியாக உங்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு சாதிக்கக்கூடிய வாரம், நினைத்ததெல்லாம் நீங்கள் பெறக்கூடிய வாரம். காரணம் 10ஆம் இடத்திலே சனி ஆட்சி வளம் பெற்று குருவினுடைய சாரத்தில் இருக்கின்றார். ராகுவும் குருவினுடைய சாரத்தில் இருக்கின்றார். குரு உங்கள் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அவர் லாபஸ்தானாதிபதியாக விளங்குவதால்
தொட்டதெல்லாம் பொன்னாகி உங்களுக்கு குடும்பத்திலே அது பெட்டகத்திலே வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக மாறியிருக்கின்றது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம். காரணம் சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கின்ற சொந்தங்களுக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல ஒரு போக்குவரத்தின் மூலியமாக நல்ல ஒரு பெரிய இலக்கையும் அடைய முடியும். அரசு துறை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். அதே நேரத்திலே மருத்துவத்துறை, கல்வி சார்ந்த துறை, அதே போல நீதித்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எண்ணிலடங்காத ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய வாரம் என்பதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்திலே நீங்கள் சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதால் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்துங்கள். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் 3 கூடியவனோடு இணைந்து. அதே நேரத்திலே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் அமர்ந்த புதன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரிஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் எந்த விதத்திலும் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாமல் தேவையில்லாத ஒரு உறவுகளோடு சேர்ந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாமல் கடனை வாங்கி தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது வீண் பிரச்சனையாக மாறி உங்களுக்கு பல வகையிலே தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பதால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதனுக்கு அருகிலே உங்கள் ராசிக்கு 7 குடையவன் மற்றும் தொழிற்சாலாதிபதியும் வந்து அமர்ந்திருக்கின்றார். குரு பகவான் இந்த வாரம் நல்ல ஆலோசனை தரக்கூடியவராக குரு பகவான் அமைந்திருக்கின்றார். தொழில் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு நிறைய ஒரு அனுபவங்கள் தரக்கூடிய ஒரு வாரம். எந்த நேரம் தொழிலை பற்றியே சிந்தித்து கொண்டு தொழிலை பற்றியே நீங்கள் அதை பற்றியே சிந்தித்து ஓடிக்கொண்டிருப்பதால் குடும்பத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டு எந்த நேரம் தொழில் என்று சம்பாத்தியம் என்று ஓடிக்கொண்டிருப்பதால் குடும்பத்திலே அதனாலே சில பிரச்சனை உருவாகும். என்னதான் நீங்கள் சம்பாதித்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொண்டு செலுத்த வேண்டும். பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கொஞ்சம் ஆதரவு நீட்ட வேண்டும். உங்களை இல்லற துணையோடு அன்பாக பேசி நல்ல உணவருந்தி மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காரணம் உங்கள் ராசிநாதன் இப்பொழுது பலமிழந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்து எரிஸ்தானத்தை பார்ப்பது என்பது யாரையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் இந்த வாரம் நீங்கள் முக்கியமாக குடும்பத்தை கவனிக்க வேண்டிய ஒரு வாரம். வருமானம் என்பது நீங்கள் என்னதான் நீங்கள் தடை போட்டு நின்றாலும் கூட வேலைக்கே செல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வருமானம் உங்களை தேடி கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு வாரம் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. குறிப்பாக கடினமாக உழைக்கக்கூடிய உறவுகளுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். அதை தவறான வழியிலே பயன்படுத்தி வீண் விரயம் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் இந்த வாரத்திலே உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் கையிலே தங்காமல் அது வீண் விரயமாகக்கூடிய வாய்ப்பை இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஏதேனும் வட்டிக்கு வாங்கியிருந்தால் அதுக்கு வட்டிக்கு மொத்தமாக கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே உங்களது இல்லற துணை அல்லது உங்களது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஆலோசனையை நீங்கள் பெறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இந்த வாரம் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக இருப்பார்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு இடையூறாக கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் தான் அவர்களை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரி மூலியமாக பல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வகையிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் இது. அதே நேரத்தில் உங்கள் தாய் வழி சொந்தங்கள் தாயார் மூலியமாகவும் செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் ஏதேனும் முக்கிய முடிவுகள் உங்கள் தாயார் மூலியமாகவோ அல்லது சொத்துக்கள் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்துக்கள் மூலியமாகவும் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே தேவையில்லாத நபர்கள் மூலியமாக உங்களுக்கு செலவு வருவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் யாரேனும் புதியவராக வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்ல தயவு செய்து கேட்க வேண்டாம்.
உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய ஆலோசனை மட்டும் கேளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள். அதே நேரத்திலே கடன் வாங்கி ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று உங்களது மனது கண்டிப்பாக அலைபாயும். எவ்வளோ கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இந்த வாரத்திலே உதயமாகும். தயவு செய்து இந்த வாரத்திலே நீங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கொடுப்பதற்கு கதவை தட்டி பணம் கொடுப்பதற்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய வகையிலே, கடன் கொடுக்கக்கூடிய வகையிலே ஆள் வந்து நிற்பார்கள். ஆனால் நீங்கள் அதை வாங்கினால் நிச்சயமாக பெரிய சுமையாக அது மாறி உங்களுக்கு மனசிலே ஒரு பெரிய வடுவாக மாறிவிடும். சம்பாதிக்கின்ற பணமெல்லாம் அங்கே தான் போய் சேரும். அதனால் தயவு செய்து இந்த வாரத்திலே கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான நேரம் வரும்போது தாராளமாக கடன் வாங்கலாம் என்று நான் கூறும்போது தாராளம் வாங்குங்கள். அது பயனுள்ளதாக இருக்கும். அதன் மூலியமாக 1க்கு 2 மடங்காக அந்த பணம் பெருகி அந்த கடனையும் அடைத்து அந்த உங்கள் குடும்பத்திற்கும் அது நல்ல பயனுள்ளதாக மாறும். அதனால் கெட்ட நேரங்களிலே வாங்குகின்ற கடன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. காரணம், ரிஷபம் என்ற செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை விழுந்து கொண்டிருப்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக மனது ரீதியான பிரச்சனைகள், முதுகு வலியான முதுகு பிரச்சனைகள், முதுகு தண்டுவட பிரச்சனைகள், அதே நேரத்தில் கால் மற்றும் முழங்கால் பிரச்சனைகள், இப்படி ஏதேனும் உங்களுக்கு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் போக்குவரத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். படிப்பிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். கவனக்குறைவாக இருந்தால் இந்த வாரத்திலே நீங்கள் ஏதேனும் தேர்ச்சி வருவது கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழ்நிலையாக மாறும் என்பதால் கவனம் தேவை. பயமுறுத்துவதாக எண்ண வேண்டாம். கவனமாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த ஆலோசனை, பயமுறுத்துவதற்காக அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையும், அதாவது எந்த ஒரு நோய்க்கும் பரிகாரம் இருக்கின்றது. எந்த ஒரு தோஷத்திற்கும் சோதிட ரீதியாக பரிகாரம் இருக்கின்றது. நீங்கள் அறிந்து கொண்டால், புத்திசாலித்தனமாக நடந்தால் விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த வாரத்திலே உங்களது இல்லற துணை அருமையான வாய்ப்பை தருகின்றார்கள். திருமண வாய்ப்பிற்காக காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல புத்திரஸ்தானத்தில் 9 குடைவன் வந்து அமர்ந்து மிகுந்த ஒரு சூழ்நிலையை, நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குருபவனுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு உள்ளதால் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். இருப்பினும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. அதே போல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. குலதெய்வம் உங்களுக்கு வாசலிலே வந்து நின்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் கதவை திறந்து உள்ளே விட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக பல நன்மைகள் கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் வாசலிலே உங்களுக்கு குலதெய்வம் வந்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். காரணம், தெய்வம் இப்பொழுது உங்களை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் தான் அவற்றை கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் இப்பொழுது 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து நீங்களே உங்களை உணராத வகையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு முக்கியம் என்பதை உணர்த்துகின்றேன். அதே போல இந்த மிதுன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கும். லாபம் நன்றாக கிடைக்கும். எந்த விதத்திலும் தொறுக்கப் போவதில்லை. நீங்களே அஜாக்கிரதையாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கின்றது. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். முதலாளிக்கும் சரி, தொழிலாளிக்கும் சரி, உள்ளூரில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் சரி, இது கண்டிப்பாக பொருந்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல இந்த வாரத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 4:06 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே சந்திராசிரம நேரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசிக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சந்திரன் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு நேர் எதிரான மகரத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு 19ஆம் தேதி முதல் நாள் உங்களுக்கு நிச்சயமாக அதிக பலனுள்ள நாட்களாக அமையப் போகின்றது. அந்த முதல் நாள் உங்களுக்கு மிகுந்த யோகமான நாளாக இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் 19ஆம் தேதி நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக 20, 21 இந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான புதிய காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத
நபர்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதிய உறவுகள் வந்து உங்களை ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனையில் இழுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் அந்த 20, 21 இந்த 2 நாட்களிலே நீங்கள் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் போனால் நிச்சயமாக அதற்குரிய எதிர்வினையை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே யாருக்காகவும் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் நீங்கள் ஜாமீனுக்கு போகக்கூடாது. அந்த 2 நாட்கள் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய வாரமாக கண்டிப்பாக அமைந்துவிடும். காரணம், உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார் கடகத்திற்கு. அங்கே சனியும் ராகுவும் இருக்கின்றார்கள், பகை கிரகங்கள். உங்கள் ராசியிலே செவ்வாயும் அங்கே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயினுடைய நீச பார்வை 8ஆம் இடத்திற்கும் விழுவதால் நிச்சயமாக அந்த 20, 21 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சோதனையான காலமாக கண்டிப்பாக விளங்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வரும். அதிகமான டென்ஷன், மன உளைச்சல். உங்களை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் கூட உங்களை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களை மன வருத்தத்திற்கு ஆளாக்கி விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் அந்த 2 நாட்கள் பொறுமை காக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த விதமான பேச்சுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த மாதிரி நேரங்களிலே நீங்கள் வளர்க்கும் பிரச்சனை என்பது நீண்ட நாட்களாக தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் என்பதால் கவனத்துடன் இருக்க வேண்டும். பொறுமை காத்தால் அனைத்தும் நன்மையாக 23ஆம் தேதிக்கு மேலே மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான டென்ஷன், முன்கோபம் இவையெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்தால் கொஞ்சம் ஏதேனும் ஒரு வகையில் தியானம் செய்வதோ மனதை அமைதிப்படுத்துவதோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி தொழில் சார்ந்து கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு யோகமான வாரம், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாரம். நிச்சயமாக உங்களுக்கு சகோதர சகோதரி மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. தாய் வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்துக்களை விற்பது வாங்குவதன் மூலியமாகவும், வண்டி வாகனங்கள் விற்பது வாங்குவதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கின்றது. நிறைய சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம். அதே நேரத்திலே பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருந்து வருவார்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். அதே நேரத்திலே பெண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்காக கொஞ்சம் அலையும் சூழ்நிலையும் இருக்கின்றது. அதே போல உங்களது தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் செலவினங்களும் அலைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே இந்த கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக நான் குறிப்பிட்ட அந்த 2 நாட்கள் மிகுந்த கவனம் தேவை. அதே போல வண்டி வாகனங்களை செல்லும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த 2 நாட்களில் சென்று வருவது நல்லது. அதே போல தொழில் சாணத்திலே அமர்ந்திருக்கின்ற தொழில் சாணத்தை சார்ந்த செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்து இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் சார்ந்து எடுக்கின்ற எல்லா முயற்சியும் அனைத்து பகுதியிலும் வாழ்கின்ற நமது சொந்தங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதை தரும், நல்ல லாபத்தையும் தரும். வாரா கடன்கள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கின்ற தொகைகள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே ஆடம்பரத்துறை சார்ந்த அனைத்து பணியாட்களுக்கும் சரி, முதலாளிகளுக்கும் சரி இந்த வாரம் யோகமான வாரமாக கண்டிப்பாக விளங்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். அதே போல கட்டிடக்கலை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த யோகமான ஒரு நேரம் இது. அதே போல புதன் உங்கள் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களது புத்திசாலித்தனமும் உங்களது நேர்மையான ஒரு சிந்தனைகளும் உங்களது பேச்சு சாதுரியமும் இந்த வாரத்திலே உங்களை நல்ல இடத்திற்கு இட்டு செல்லும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு பணி நிமித்தமாக பெருமைப்படக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக விளங்கும். வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தந்திருக்கின்றது. அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் கண்டிப்பாக இருக்கின்றது. 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 4:06 முதல் 22ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:11 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் பயன்படுத்துங்கள். வணக்கம். சிம்மராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுயசாரத்திலே அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் உங்கள் லாபஸ்தான அதிபதியும் உங்கள் தனஸ்தானாதிபதியும் விளங்கக்கூடிய புதனும் சூரியனுடைய சாரத்திலே வந்து அமர்ந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த நேரமும் தொழிலை பற்றிய சிந்தனை, லாபத்தை பற்றிய சிந்தனை, குடும்பத்தை பற்றிய சிந்தனை, எவ்வளவு நாம் சம்பாதிக்கலாம், எந்த தொழிலை செய்யலாம், எதை தேர்வு செய்யலாம், எங்கே சென்றால் நமக்கு பணம் கிடைக்கும்,
எங்கே சென்றால் யார் மூலியமாக தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் என்ற எண்ணம் இந்த வாரத்திலே முழுமையாக உங்களை ஆட்கொண்டிருப்பதால் நிச்சயமாக தொழில் 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 என்ற வகையிலே இந்த வாரம் இருக்கப் போகின்றது. அதே நேரத்தில் கிடைக்கின்ற அத்தனை நன்மைகளும் லாபங்களும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் என்று சொல்லலாம். அதே போல தொட்டதெல்லாம் பொன்னாகி உங்களுக்கு நல்ல தனவரவையும் பெருமையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாரம். குறிப்பாக அரசு துறை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மகிழ்ச்சியாக நீங்கள் இந்த வாரத்தை கடக்கக்கூடிய ஒரு வாரமாக விளங்குகின்றது. அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் உழைப்பாளிகளுக்கு இந்த வாரம் வருமானம் தரக்கூடியதாகவும் நல்ல யோகமானதாகவும் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்தில் விரும்பியவர்கள் இடமாறுதலாக நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு 10 குடை என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக எந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக 7ஆம் இடத்திலிருந்து சஞ்சாரம் செய்து உங்களுக்கு ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் உங்கள் இடமாறுதலுக்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் தருகின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு யோகமான வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இருப்பினும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சல்கள் இந்த வாரத்திலே கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு சில செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். எந்த விதத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்திற்கு தேவையான அத்தனை தன வரவுகளும் உங்களுக்கு கிடைத்து குடும்பத்திலே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடுகள் இந்த வாரத்திலே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சகோதர சகோதரியை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு இளையவர்கள் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய உதவி கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்கள் மூலியமாக சில மன உளைச்சலும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. அதே போல உங்களுக்கு பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உங்கள் பேச்சை கேட்டு மதிப்பாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு பெருமை தரக்கூடிய வகையிலே அவர்கள் கண்டிப்பாக நடப்பார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அன்பையும் ஒரு அரவணைப்பையும் தந்து குடும்பத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. உங்களது இல்லற துணை இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து வழிநடத்தக்கூடிய வகை இருப்பார்கள். பிள்ளைகளை நன்றாக கவனித்து பேணி காப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அவர்கள் மிகுந்த படபடப்புடன் அதிக கோபத்துடன் அதிக டென்ஷனுடன் ப்ரெஷர் அதிகமாக காணப்படும். அதனால் எதை எங்கே வைத்தோம் எதை எங்கே வைத்துவிட்டு தேடுகிறோம் என்று தெரியாத அளவிற்கு அவர்களது நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். சில நேரம் அவர்கள் டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் வாயை கொடுத்து பிரச்சனைகள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அதனால் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்கள் எப்படி மனநிலை இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். காரணம் அவர்களுக்கு இப்பொழுது பாதிப்பு இருக்கின்றது. அந்த பாதிப்பை நீங்கள் இப்பொழுது நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் அந்த பாதிப்பை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். குறிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இது பொருந்தும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல இந்த வாரத்திலே நீங்கள் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கின்றது. ஏனென்றால் தேவையில்லாத வீண் செலவு ஆடம்பர செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையார் தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களை பார்ப்பதற்காகவோ அவர்களை நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே எங்கேயாவது அழைத்துச் செல்வதற்காக கூட நீங்கள் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் செலவுகளை தவிர்க்கக்கூடிய வாரம், முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வாரம், உங்கள் இல்லற துணையிடத்திலே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் சார்ந்து நல்ல பலன் தரக்கூடிய வாரம், பெருமையும் போற்றுதலுக்குரியவராக நீங்கள் மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை பெற்றிருக்கின்ற வாரம். அதனால் தனி மனித ஒழுக்கத்தின் மூலியமாகவும் உங்களது தனியான ஒரு சிந்தனையின் மூலியமாகவும் உங்களது உழைப்பின் மூலியமாகவும் நீங்கள் பெருமையை தேடினாலும் உங்களை நாடியவர்களிடத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களையும் பேணி காக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். சிம்ம ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4. இந்த வாரத்திலே சிம்ம ராசிக்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:11 முதல் 24ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 10:59 வரை உங்களுக்கு சந்திராசனம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம்.
கன்னி ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் இந்த வாரத்திலே உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். அவரே உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடான சிம்மத்திலே கேது வந்து அமர்ந்திருக்கின்றார். 12 கூடியவன் சூரியனும் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். அவர் சுயசாரத்திலே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனும் சூரியனுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதாவது 12 கூடியவனுடைய சாரத்தை அவர் வாங்கியிருக்கின்றார். அதாவது 23ஆம் தேதி வரை உங்களுக்கு சூரியனுடைய சாரத்திலே அவர் சஞ்சாரம் செய்கின்றார். அதனால் 23ஆம் தேதி வரை கொஞ்சம் செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. எங்கேயாவது யாராவது அழைத்தால் உடனடியாக சென்று நீங்கள் போய் வரலாம் என்று நினைக்கக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலாக அது மாறும். அது உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடியதாக அமைந்துவிடும். செலவினங்கள் என்பது இந்த வாரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் செலவினங்களை தவிர்த்துக் கொள்வதும் உங்களுக்கு நல்லது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. அனைத்து உறவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். பெற்றோர்களும் சரி, உங்களது சகோதர சகோதரிகளும் சரி, உங்களது இல்லற துணையும் சரி, அதே நேரத்தில் நண்பர்களும் சரி, எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். யாரும் பகையாளியாக இந்த வாரம் உங்களுக்கு காணப்படவில்லை. அதனால் இந்த வாரம் நீங்கள் தைரியமாக எங்கும் சென்று வந்து எந்த காரியத்திலும் ஈடுபட்டு நீங்கள் தாராளமாக வெற்றி வகை சூடுவதற்கான ஒரு அற்புதமான வாரம். காரணம் 10ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார். 10 கூடியவன் புதனும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான இந்த மகாலட்சுமி வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் உருவாகும். அதே போல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்களும் தேடி சென்று பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுக்கிரனுடைய அனுகிரக பார்வை உச்சபலம் அடைந்து உங்கள் ராசி பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த வலிமையை தரக்கூடியதாக இருக்கின்றது. குலதெய்வமே உங்களை ஆசீர்வாதம் செய்வது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இது. அதுவும் குறிப்பாக பெண் தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக கொண்டிருப்பவர்களுக்கு இது யோகமான ஒரு காலம். அதே போல உங்கள் வாக்குஸ்தானாதிபதி உங்கள் குடும்பஸ்தானாதிபதி விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அதனால் தனவரவிலே இந்த வாரத்திலே எந்த விதமான குறைபாடும் இருக்காது. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் வாங்கி கொடுக்கக்கூடிய வகையிலே நீங்கள் கையிலே பணம் வைத்து நிச்சயமாக ஒரு தனவந்தனாக சிறப்பாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உதவி கேட்டு வருபவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு தனவானாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தடைப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு வரன்கள் பார்த்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அனைத்தும் கைகூடி நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, அதே போல திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த வாரத்திலே நல்ல ஒரு நீங்கள் பெற்றோராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது புதியவர்களுக்கு. அதே போல உங்கள் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு பக்கபலமாக உதவி செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் இருந்து வருகின்றார்கள். இருப்பினும் தந்தையோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. அதிகமாக வீண் அலைச்சல்களை வயதான பெற்றோராக இருந்தால், வயதான தந்தையாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதிகம் வெளியில் அனுப்ப வேண்டாம். போக்குவரத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக அவர்களை பேணி காப்பது உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் எந்த விதமான தடையும் இல்லாமல் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றார்கள். உங்களது பெற்றோர்கள் சொந்தங்கள் அனைவரும் உற்ற துணையாக இருந்து இந்த வாரம் முழுவதும் உங்களை வழிநடத்தி வெற்றிக்கு இலக்காக கூட்டிச் செல்வார்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அதே நேரத்தில் அனைத்து தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கும் இது யோகமான வாரம். எங்கேயாவது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் தாராளமாக இந்த வாரத்திலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்திலே நமது கன்னிராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் இந்த வாரம் 24ஆம் தேதி பகல் 10:59 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் கவனம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் உச்சபலம் அடைந்து 12 கூடியவர் என்று சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். தேவையில்லாத விஷயங்களில் கண்டிப்பாக நீ தலையிடக்கூடாது. தேவையில்லாத நபர்களோடு இணைந்து ஏதேனும் ஒரு வகையில் முதலீடுகளை செய்து நீங்கள் அதில் வீண் விரயமாக்கி தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் இந்த வாரம் நீங்கள் செலவுகளிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு செலவினங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். குறிப்பாக நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு கொஞ்சம் தடையாக ஏற்படும். தொழிலை நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு பணமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்காமல் பகுதி பகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இந்த வாரத்திலே நீங்கள் குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் தொழிற்சானாதிபதி சந்திரன் இந்த வாரத்திலே 21, 22 இந்த 2 நாட்கள் மிக முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள். காரணம், சந்திரன் சனியோடும் ராகுவோடும் கூடுகின்றார், கேதுவால் பார்க்கப்படுகின்றார். அதனால் இந்த வாரத்திலே 20, 21 அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் மிகவும் கவனமாக தொழில் சார்ந்து இருக்க வேண்டும். அது அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும். அதே போல கடின உழைப்பை செய்யக்கூடிய கடின உழைப்பாளிகள் கொஞ்சம் வேலை செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு கனமான பொருட்கள் உங்கள் மீது மோதிவிடக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய வேலையாட்கள் கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும். இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். அதே போல முதலாளிகள், முதலீட்டாளர்கள் இந்த 2 நாட்கள் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாத முதலீடுகளை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த 2 நாட்கள் கழிந்து அதற்கு பின்பு நீங்கள் செய்யும் பொழுது எந்த விதமான ஒரு நஷ்டமோ அந்த தொழிலில் ஏற்படுகின்ற பின்னடைவோ கண்டிப்பாக வராது. அதனால் இந்த வாரம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். செய்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் உங்கள் கைக்கு வருவதே பெரும்பாடாகிவிடும். ஆனால் இந்த வாரத்திலே நீங்கள் எதுவும் மனக்கவலைகளுக்கு ஆளாகாமல் கிரகங்களுடைய சூழ்நிலையினால் தான் உங்களுக்கு இப்படி நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலே இப்படி இருக்கின்றது என்றால் அதற்கு தகுந்தவாறு உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் நல்லபடியாக நடந்து ஈடேறக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிடும். அதே போல தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். எவ்வளவுதான் உங்களிடத்திலே கையிலே செல்வங்கள் வந்து சேர்ந்தாலும் ஏன் கையிலே சும்மா இருக்கின்றது, அந்த பணத்தை கொண்டு போய் தொழிலிலே போடலாம் என்ற எண்ணம் தான் வரும். தொழிலிலே போட்டு அதை பெருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக லாபமாக முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார், சுயசாரத்திலே. அதனால் முழுமையான லாபம் கிடைப்பதற்கு தடை ஏற்படுகின்றது. குறிப்பாக அந்த 20, 21 இந்த 2 நாட்கள் முழுமையாக நஷ்டம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட தந்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்பி யாரிடத்திலும் கொடுத்துவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தால் நீங்களே சென்று கண்காணித்து செயல்பட வேண்டும். அவர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் உங்கள் முதலீடு போய்விடும். உங்கள் தொழிலே செய்கின்ற தொழிலை இழுக்கு ஏற்பட்டு அந்த அவப்பெயர் உங்களே வந்து சேரும். அதனால் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நிர்வாகம் செய்கின்றவர்கள் இருக்க வேண்டும். அரசு துறையில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மேலதிகாரிகள் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக 20, 21 இந்த 2 நாட்கள் நீங்கள் எந்த அலுவலகத்தில் வேலை செய்தாலும் அங்கே முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் இல்லாவிட்டால் ஏதேனும் ஒரு வகையிலே கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. அதே போல சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் ஏதேனும் உதவி செய்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலையிலும் இருக்கின்றார்கள் மூத்த சகோதர சகோதரிகள். ஆனால் மூத்தவர்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நன்மை கிடைத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வம்பு வழக்குகளை நீங்கள் இழுத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு 6 எதிரி ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். தந்தையினுடைய மனநிலை உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்காது. உங்களுக்கு எதிரி
உங்களுக்கு உறவாக இருக்கக்கூடிய தந்தை இடத்திலே போய் அமர்ந்தால் என்ன செய்வார்? அங்கிருந்து உங்களை கவனித்தால் என்ன செய்வார்? அதைத்தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு சாதகமாக உங்கள் எதிரி உங்கள் தந்தை இடத்திலே எதுவும் பேசுவாரா? பேசுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் உங்களை பற்றி உங்கள் தந்தையாரிடத்திலே பிறர் யாராவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி சொல்லி தந்தையும் பிள்ளைக்குமான ஒரு உறவை ஒரு முறிக்கின்ற அளவிற்கு செல்லக்கூடிய வகையிலே சில காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கெட்ட நேரங்களிலே நீங்கள் பிரச்சனைகளையோ வாக்குவாதங்களையோ அதிகப்படுத்தக்கூடாது. இந்த வாரம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக கடக்க வேண்டிய ஒரு வாரம். குறிப்பாக தொழில் சார்ந்து நீங்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். அதே போல தாய் வழி உறவுகள் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் 20, 21ஆம் தேதி மிகுந்த ஒரு சூழ்நிலைகளே கவலை கொள்ளக்கூடியதாக மாறும். அதனால் அந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வெளியே அலைச்சல்களை குறைத்துக் கொள்வ சொல்வது நல்லது. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு அனுசரணையாக சாதகமாக முக்கியமாக ஆண்களுக்கு கண்டிப்பாக இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு மனதிலே சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் நடப்பதற்கு அரிதாக காணப்படுகின்றது. மணல் உளைச்சல் தரக்கூடிய வகையில் நடப்பார்கள். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகள் சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரத்திலே ஏதாவது கேட்கின்ற பொழுது அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களை மனதை காயப்படுத்தி விட்டு கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் ஏன் வாங்கினோம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக, தேவைப்பட்டால் மட்டுமே நீ கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த வாரத்தை கடந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. அதே போல இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் வாழ்க்கையிலே சில பாடங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதால் புரிந்து கொண்டு நடந்தால் இந்த வாரம் இனிமையாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அதே நேரத்திலே திருமண யோகம் என்ற வகையிலே இந்த வாரத்திலே உங்களுக்கு திருமணமாகத்திற்காக காத்திருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக இருக்கின்றது. புதிய உறவுகளை நீங்கள் நாடி மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே சில காரியங்கள் நடக்கலாம். சில வாலிப பிள்ளைகள் புதிதாக ஒரு பெண்ணையோ அல்ல ஒரு ஆணையோ நீங்கள் சந்தித்து மனதை பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படலாம். இவையெல்லாம் உங்களுக்கு நடந்து மனதிலே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வகையிலே அந்த 7ஆம் இடம் இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கின்றது. களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானாதிபதி நீசபலம் அடைந்திருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சனியினுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருப்பதும் குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் பெண்கள் வகையிலே இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை தரக்கூடிய வாரமாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நமது துலாம் ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உதவும். அதே நேரத்திலே நமது அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற கேரளா போன்ற மாநிலங்களிலே லாட்டரி சீட்டு விற்பனை மிகுந்த அமோகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த கூட்டு எண் நீங்கள் வாங்குகின்ற சீட்டு என்பது முக்கியமாக முழு எண்ணையும் கூட்டி பார்க்கின்ற பொழுது 2 இலக்கங்கள் கொண்ட எண்கள் வரும். அதையும் நீங்கள் கூட்டினால் 1 இலக்கம் கொண்ட வரும். அது 8ஆக இருக்க வேண்டும் என்பது இந்த வாரத்திலே நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அந்த 8ஆம் எண் கண்டிப்பாக ஒரு பரிசை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பயன்படுத்துங்கள். வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் செவ்வாய் கடகத்திலே சென்று நீசபலம் அடைந்திருந்தாலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திரனால் பார்க்கப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக செவ்வாய்க்கு இழந்த ஒரு துன்பங்கள் துயரங்கள் மீண்டு செவ்வாய் மீண்டும் ஒரு சக்தியை பெறுகின்றார் வாரத்தின் முதல் நாள் மட்டும். அதனால் இந்த வாரத்தின் முதல் நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாளாக விளங்கப் போகின்றது. அதற்கு அடுத்ததாக அந்த 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் உங்கள் ராசிக்கு 9 குடையவன் மற்றும்
9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக அந்த 9ஆம் இட அதிபதியையும் பார்ப்பது, அந்த 9 குடையவன் சனி ராகுவோடு இணைவது மற்றும் கேதுவால் பார்க்கப்படுவது. அதனால் அந்த 2 நாட்கள் மட்டும் உங்களுக்கு சில மனக்கவலைகளும் மனசோர்வும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சேமித்து வைத்த ஒரு சேமிப்புகள் சில நேரங்களிலே கரைவதற்கான வாய்ப்பும் தந்துவிடும். அதனால் புத்திசாலித்தனமாக நடப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதையும் மீறி நீங்கள் மேலே வர வேண்டும். அதையும் மீறி நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற காரியத்தை 1க்கு 2 முறை அந்த 2 நாட்கள் மட்டும் யோசித்து செய்ய வேண்டும். தடாலடியாக உடனடியாக ஒரு காரியத்தில் இறங்கிவிடக்கூடாது. அப்படி இறங்கினால் நிச்சயமாக அதற்கு எதிர்வினைதான் உங்களுக்கு அந்த 2 நாட்கள் கிடைக்கும். மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் 20, 21ஆம் தேதி மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரத்திலே சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், அதாவது பிரியம்மா, சின்னம்மா, இப்படி உங்களுக்கு தாயார் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். நிச்சயமாக தந்தை வழி உறவுகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த சாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த 2 நாட்கள் மட்டும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஆனால் தந்தை உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 20, 21ஆம் தேதி தேவையில்லாமல் வெளியிலே எங்கேயாவது செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. வீட்டிலே இருந்து அவரை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் கண்டிப்பாக செல்லக்கூடிய தந்தையாக இருந்தால் கவனமாக சென்று வர அறிவுறுத்த வேண்டும். நல்லபடியாக சாமியை கும்பிட்டு விட்டு தெய்வ வழிபாட்டோடு தெய்வத்தினுடைய பக்கத்துணையோடு அவர் சென்று வருவதற்கான ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதேபோல் உங்கள் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வருகின்றார்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே அவர்கள் நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்காகவோ அல்லது அதிக ஒரு உடை மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்காகவோ நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை அந்த குறிப்பிட்ட 2 நாட்கள் கொஞ்சம் பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி மற்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு பிள்ளைகள் சாதகமாக இருப்பார்கள். சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். எந்த ஒரு வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் குழந்தை போல் உங்களிடத்திலே அன்பாக பேசி நடந்து கொள்வார்கள். தொழில் சார்ந்து நமது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்திலே நீங்கள் மேற்கூறிய நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு மிகுந்த சாதகமான நாட்கள், அதிகம் லாபம் தரக்கூடிய நாட்களாக விளங்குகின்றது. உங்களுக்கு ராசிக்கு 7 குடையவன் களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி நண்பர்களுக்குரிய கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் அடைந்து புதன் சாரத்திலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். புதன் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடியவர். அந்த புதன் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரம் முழுவதும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த இலக்கை நோக்கி ஓடினாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். நிறைய தன உறவு கிடைக்கும். குறிப்பாக உங்கள் இல்லற துணையுடைய ஆலோசனை கண்டிப்பாக உங்களை நல்ல வழியிலே வழிநடத்தி சென்று அதன் மூலியமாக நிறைய தன வரவையும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் தரக்கூடியதாக கண்டிப்பாக அமைந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரிந்த கணவன் மனைவிமார்கள் கூடுவதற்கான சந்தோஷப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வாலிப பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். புத்திரதோஷம் நீங்கி விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்திலே 22ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்திருக்கின்றது. விருச்சிக ராசிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5. வெளிநாட்டில் இருக்கின்ற நம் தமிழ் சொந்தங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்கிறேன். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4 குடையவராகவும் விளங்குகின்றார். அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் செவ்வாயினுடைய சாரத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12 குடையவனாகவும் விளங்குகின்றார், 5 குடையவனாக விளங்குகின்றார்.
குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்திலே செவ்வாயினுடைய நெகட்டிவ் மைண்டை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதாவது விரயஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாயை மட்டும் கையில் எடுக்க வேண்டியிருக்கின்றது. 5 குடையவன் இந்த வாரத்திலே உங்களுக்கு வேலை செய்ய ஒரு இயலாத சூழ்நிலையில் இருக்கின்றார். அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு தேவையற்ற சிந்தனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வீண் விரயங்களை பற்றி சிந்தித்து எப்படி செலவு செய்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையிலே மனநிலை உங்களுக்கு செல்லும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதேபோல தாயார் தாய் வழி உறவுகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் சேமித்து வைத்த பணமோ நகையோ ஒரு இடம் வாங்குவதற்காகவோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்காகவோ அந்த நகைகளை விற்று அல்லது அடமானம் வைத்து நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள். இப்படி இந்த வாரம் உங்களுக்கு செலவினங்களை தரக்கூடிய ஒரு எண்ணங்களை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றதால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் முழுமையான கவனத்தோடு செய்ய வேண்டும். ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது இந்த பொருள் வாங்கும்போது தேவைதானா, நாளைக்கு பயன்படுமா என்று யோசித்து வாங்க வேண்டும். ஒரு கௌரவத்திற்காக வந்துவிட்டோம், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம்ன்ற காரணத்துக்காக வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு வீண் செலவாக மாறி அது உங்களுக்கு அப்படியே கிடப்பில் கிடந்துவிடும். அந்த தொகையும் வீணாக கிடந்துவிடும், பயன்படாமல் போய்விடும். அதனால் இந்த வாரம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. அதே போல அவசர கதி அவசர புத்தி இந்த வாரத்தில் அதிகமாக காணப்படும். முன்கோபம், டென்ஷன், பிரஷர் இவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகமாக காணப்படுகிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சாரத்தில் அமர்ந்திருப்பதால். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த வாரத்திலே நீங்கள் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். 8ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் வாக்குஸ்தானத்தையும் பார்க்கின்றார், உங்கள் வாக்குஸ்தான அதிபதியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அது அவ்வளவு சிறப்பான ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் குடும்பத்திலே நீங்கள் தேவையில்லாமல் பேசுகின்ற பேச்சுக்கள் மூலியமாக குடும்பத்திலே சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொல்லுகின்ற விஷயத்தில் கவனம் தேவை. எதற்கெடுத்தாலும் இப்படியே சொல்லுகின்றாரே என்று நினைக்கக்கூடாது. கிரகங்கள் மாறும் பொழுதும், கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலையிலே அமர்கின்ற பொழுதும் ஒரு நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது நீங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இப்பொழுது நமக்கு சாதகமில்லாமல் இருக்கின்ற பொழுது, சாதகமில்லாமல் சொல்லுகின்ற பொழுது காது கொடுத்து கேட்டு மனதிலே வைத்து அதன் வழி நடந்தால் நீங்கள் தப்பிக்கலாம். இல்லாவிட்டால் இவனுக்கு வேற வேலை இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டு நகர்ந்தால் இழப்புகளை சந்தித்த பின்பு நான் பேசியது உங்களுக்கு கவனத்திற்கு வரும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம் புரியும். அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தி சொல்வது எனது வேலை. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். எதற்கெடுத்தாலும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கையிருப்பை கொண்டு போய் எங்கேயாவது நீங்கள் கொடுத்து விட்டு இழந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டு இவன் பேச்சை கேட்டு கொடுத்தோம் என்று எனக்கு சாபம் விடுவதை விட உள்ளதை சொல்லி உங்களிடத்தில் எந்த நன்மையும் பெறாவிட்டாலும் நீங்கள் வழங்குகின்ற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும் என்ற நிலையிலே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரம். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உற்ற துணையாக உதவியாக கண்டிப்பாக இருப்பார்கள். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் சில நேரங்களிலே அவர்கள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்காமல் உங்களுக்கு எதிராக நடந்து மன உளைச்சலையும் தருவார்கள். நீங்கள் பொறுத்து கொள்வது அவசியமான விஷயமாகின்றது. தந்தை வழி உறவுகள் நீங்கள் என்ன பேசினாலும் காதிலே வாங்காமல் சென்று விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவனுக்கு வேற வேலையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்கள் தந்தையாரும் சரி, தந்தை வழி உறவுகளும் சரி, உங்களுக்கு எதிராக உங்களை உதாசீனப்படுத்தி விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். இவையெல்லாம் கிரகத்தினுடைய சூழ்நிலை. கிரகம்தான் அவர்களை இப்படி செய்ய வைக்கின்றது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கிரகம் எப்பொழுது நமக்கு சாதகமாக அவர்களை செய்ய வைக்கின்றதோ அப்பொழுது நீங்கள் போய் நின்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் எளிதாக பேசி தீர்த்து விட்டு நீங்கள் சாதித்து விட்டு வந்துவிடலாம்.
இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அங்கே போய் சொன்னால் நீங்களும் அவரும் மல்லுக்கட்டுவை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விடும். அதனால் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை வருகின்ற வரை, நான் கூறுகின்ற வரை பொறுத்திருந்தால் உங்களுக்கு யோகமான நாட்களாக இந்த வாரம் அமையும். திருமண யோகத்திற்காக காத்திருக்கின்ற உறவுகள் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்வதும் நல்லது. குழந்தை பேரை நாடக்கூடிய நம்ம தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு 9ஆம் இடத்தில் கேது அமர்ந்து சனியால் பார்க்கப்பட்டு ராகுவால் பார்க்கப்படுவது, உங்கள் ராசிக்கு 9 குடையவன் சூரியனும் வேற 6ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்ப்பது கண்டிப்பாக புத்திர தோஷம் என்ற வகையிலே காணப்படுகின்றது. எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இப்பொழுது தடைபட்டு உங்களுக்கு காணப்படுவதால் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. நல்ல நேரம் வருகின்ற பொழுது நாம் வழங்குகின்ற விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் கொஞ்சம் தடையாக இருக்கும். எந்த வேலை செய்தாலும் நமக்கு மன உளைச்சலாக இருக்கும். நமக்கு கீழே வேலை செய்கின்றவர்கள் சொன்னால் கேட்காமல் நம்மளுக்கு எதிராக செயல்படுவார்கள், மதிக்க மாட்டார்கள். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் அலைச்சல்கள், வெறுப்பு வரக்கூடிய வகையிலே உங்களது சிந்தனைகள் தள்ளப்படும். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுமையோடு கடக்க வேண்டும் என்று நான் கூறி விடைபெறுகின்றேன். இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 7. நான் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அண்டை மாநிலங்களில் இருக்கின்ற நமது உறவுகள் கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலத்தில் இருக்கின்ற நமது உறவுகள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வர வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும். நிச்சயமாக உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு பலனாக எங்களது வார்த்தைகள் அமையும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசியை சேர்ந்த நமது அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய நட்சத்திர காலிலே தொடர்ந்து இருக்கின்றார். ஆனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு மனது சார்ந்த விஷயங்களிலே சில குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாரம் 19ஆம் தேதி முதல் நாள் மட்டும் உங்களுக்கு மிகுந்த யோகமான நாளாக விளங்குகின்றது. அடுத்து வருகின்ற 2 நாட்கள் உங்களுக்கு சில நேரங்களில் மன சோதனைகளை தரக்கூடியதாக விளங்குகின்றது. 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலை சாதகமாக அமையாமல் போவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் உங்கள் வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனியும் ராகுவும் அமர்ந்து உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். 2ஆம் இடத்திலே 2 குடையவன் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு தனவரவை நிறைய கொடுத்தாலும் அவர் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதால் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் அங்கே அமர்ந்திருக்கின்ற ராகுவும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்திலே ஏதேனும் மனதிலே கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதேபோல வீண் விரைய செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 6 குடையவனாக விளங்கக்கூடியவர் புதன், எதிரி ஸ்தானாதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 8 குடையவனான சூரியனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு வழக்குகள் மூலியமாகவோ அல்லது பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலியமாகவோ உங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கலாம். வழக்குகள் தீர்ப்பாக உங்களுக்கு சாதகமாக வரலாம். அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு ஏதேனும் ஒரு வகையிலே நீதிக்காக நீங்கள் போராடக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக
இந்த வாரத்திலே உங்களுக்கு சாதகமான பதில் வரும். அதே நேரத்தில் 8 இணைந்து பார்க்கின்றபடியால் பல மன கசப்புகளையும் மனவேதனைகளையும் தாண்டி இந்த காரியங்கள் கண்டிப்பாக நடந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் பொறுமை காட்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்கள் லாபஸ்தானாதிபதியாக விளங்குகின்றார் உங்களுக்கு. அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 4 விளங்குகின்றார். இவர் மிகுந்த ஒரு சுபகிரகமாக உங்களுக்கு விளங்கக்கூடியவர் என்பதால் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்கு வழங்கி எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு தேவையான மன வலிமையையும் உடல் வலிமையும் அவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். அதே நேரத்திலே 6 விளங்கக்கூடிய புதனுடைய சாரத்தை பெற்று செவ்வாய் பார்ப்பதால் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், யாரையும் எப்படியும் சந்தித்துக் கொள்ளலாம் என்ற வகையிலே உங்களுக்கு சில எண்ணங்கள் உருவாகலாம். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமற்ற வகையிலே ஏதேனும் பிரச்சனைக்குரியதாக மாற்றிவிடும். அதனால் ஒன்றுக்கு 2 முறை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் புதன் 9 வருவதால் அந்த 9 புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சில நேரங்களிலே நன்மையான காரியங்களும் நடந்து முடிந்துவிடும் செவ்வாயின் பார்வையினால். ஆனால் செவ்வாயின் பார்வை என்பது நன்மையும் தீமையும் கலந்து தரக்கூடிய வகையிலே இந்த வாரத்தில் அமைந்திருப்பதால் முன்னெச்சரிக்கையாக நன்மை மட்டும் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே யோசித்து செயல்பட வேண்டும். அவசர கதியிலே உங்கள் நடவடிக்கைகள் இருக்கும். எதையும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அது உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே மாறலாம். அதனால் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை எந்த ஒரு விஷயத்திற்கும். குறிப்பாக அரசு உத்தியோகமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய வாரமாக கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் 8 சூரியன் விளங்குவதால் கடின உழைப்பின் மூலியமாக ஒரு இலக்கை நீங்கள் அடைந்து பெருமையும் பெயரையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. 10 சுக்கிரன் உச்சபலம் அடைந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். 9 புதனுடைய சாரத்திலேயே பார்க்கின்றார். அதனால் நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலை தொழில் சார்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் மூலியமாக தொழில் சார்ந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களும் சில நேரங்களிலே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவர்கள் நிலையிலும் கொஞ்சம் மனமாற்றங்கள் காணப்படுவதால் கொஞ்சம் பொறுமை காத்து எதையும் காரியம் சாதிக்க வேண்டும். குறிப்பாக அந்த 20, 21 இந்த நாட்களிலே உங்களது இல்லற துணை அல்லது களத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் சனி ராகுவோடு இணைந்து கேதுவால் பார்க்கப்படுவதால் 7ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாயாலும் பார்க்கப்படுவதால் உங்களது இல்லற துணைக்கு ஒரு சோதனையான காலமாக அந்த 2 நாட்கள் விளங்கும். அதனால் அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க நீங்கள் அறிவுரை சொன்னால் நிச்சயமாக அது நன்றாக இருக்கும். அதனால் அவர்களுடைய நடவடிக்கையிலே சில மாற்றங்கள் காணப்படும். அது உங்களுக்கு மனதிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த 2 நாட்கள் கழிந்த பின்பு எல்லாம் மாறிவிடும். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் அவர்கள் மீது எந்த விதமான ஒரு மனக்கசப்பு தரும் வகையில் நடந்து கொண்டால் கிரகம் மறுபடியும் நன்றாக மாறிய பொழுது அவர்களிடத்திலே நீங்கள் மூஞ்சி கொடுத்து பேசுவது என்பது இயலாத காரியமாகிவிடும். அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான விஷயங்களுக்கு தேவையானவற்றை சொல்லும் பொழுது நீங்கள் கவனமாக காது கொடுத்து கேட்டு அதன் வழி நடந்தால் உங்களுக்கு நன்மையாக அணைத்து முடியும். சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே உங்களுக்கு எதிராக நிற்கின்றார்கள்.
அதனால் இந்த வாரம் கொஞ்சம் அவர்களிடத்திலே முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் தள்ளி நிற்பது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருந்து வருகின்றார்கள், பயன்படுத்திக் கொள்ளலாம். தூரத்தில் இருக்கின்ற நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, நமது உறவுகளும் சரி, உங்களுக்கு ஒரு ஆதரவாக நின்று வழிநடத்தக்கூடிய வகையிலே அவர்கள் இருந்து வருகின்றார்கள். அதனால் நிச்சயமாக அறிந்த உறவுகளும் சரி, அறியாத உறவுகளும் சரி, தூரத்தில் இருந்து நல்ல செய்தி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடுகள் ஆளுகின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் இங்கே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு பண உதவி கொடுத்து நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்கும். அனைத்து துறை சார்ந்த மகர ராசிக்காரர்களும் இந்த வாரம் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தேவையான விஷயத்திற்கு தேவையான ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும். தேவையில்லாமல் சக்தியை வீண்படுத்த வேண்டாம். கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இனிதாக மாறும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே 6ஆம் எண், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது அண்டை மாநிலங்களிலே லாட்டரி சீட்டு இருக்கின்ற நமது உறவுகளுக்கெல்லாம் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்டமாக இருப்பதால், குறிப்பாக நீங்கள் வாங்குகின்ற லாட்டரி சீட்டு ஒரு 6 எண் கொண்ட இலக்கங்கள் கொண்ட எண்ணாக இருக்குமானால் அந்த 6 எண்ணை மொத்தமாக கூட்ட வேண்டும். அதை கூட்டி வருகின்ற ஒரு தொகையானது 2 எண்ணிலே முடியும். அந்த 2 எண்ணையும் கூட்டுகின்ற பொழுது 1 எண்ணிலே முடியும். அப்படி அந்த ஒரு எண் உங்களுக்கு இந்த வாரம் 6ஆம் எண்ணாக இருந்தால் மிகுந்த ஒரு பரிசையோ அல்லது தனவரவையோ கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தருகின்றது. பயன்படுத்துங்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சனி மற்றும் அங்கே அமர்ந்திருக்கின்ற ராகு இருவருமே குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து, குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே ஒரு அருமையான ஒரு நிலையிலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்த்து வருகின்றார். அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. அதே போல உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இது மிகுந்த ஒரு யோகமான நிலை. ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறி வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே இருக்கின்றீர்கள். இருந்தாலும் குருவானுடைய பார்வை என்பது செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்க்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரம் நீங்கள் எந்த விதத்திலும் அவசரப்படக்கூடாது. எதையும் உடனடியே செய்ய வேண்டும், உடனடியாக அதை முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு அவசர கதி, ஒரு டென்ஷன், ஒரு முன்கோபம், எதற்கெடுத்தாலும் கொஞ்சம் எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, யாரிடத்திலும் ஒரு நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களை சமாதானம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட மாட்டீர்கள். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு வாரம். அதிக கோபம் வருகிறதா, வார்த்தைகளை வெளியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றீர்களா, அப்படியே அமைதி காத்து பொறுமையாக சரி பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகன்று விட்டால் உங்களுக்கு மிகுந்த நன்மை. அதை விட்டு வாக்குவாதம் செய்து பிரச்சனையை வளர்ப்பீர்களானால் அது குடும்பத்திலே மிகுந்த ஒரு மனவேதனையை தந்துவிடும். நீங்கள் சென்ற இடத்திலே, நீங்கள் பேசுகின்ற பெரியவர்களிடத்திலே ஏதேனும் ஒரு வார்த்தைகளை நீங்கள் விட்டுவிட்டால் மீண்டும் அவர்களிடத்திலே சென்று முகத்திலே முழிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரத்திலே ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. எங்கே சென்று யாரிடத்தில் பேசுகின்றோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும், பேச வேண்டும். இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். குருபவனுடைய அனுக்கிரக பார்வை உங்களை எந்த விதத்திலும் காத்து நிற்கும். அதே நேரத்திலே செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்ப்பது என்பது ஏதாவது ஒரு வகையிலே உங்களை அவசரகதியிலே தள்ளிவிடும். மிதவேகம் மிக நன்று, அதிவேகம் நம்மளுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதைப் போல உங்களது செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கலாம்.
அதே நேரத்திலே நீங்கள் விரைவாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பதற்கு ஒரு அற்புதமான நேரம் இது. யாரும் செய்து முடிக்க முடியாத ஒரு வேலையை கூட உங்களால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு நேரமாக விளங்குகின்றது. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை செவ்வாயால் கிடைக்கின்றது. அதே நேரத்திலே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களால் சில பாதிப்புகளும் ஏற்படுவதால் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை உணர்த்துகின்றனர். அதே நேரத்திலே உங்களுக்கு 4 கூடையவனாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் உச்சபலம் அடைந்து புதனுடைய சாரத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். புதன் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களது தாய் வழி உறவுகளிடத்திலிருந்து நீங்கள் ஏதேனும் உதவிகளை பெற வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் கேட்டவுடன் கிடைக்காது. கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு பின்புதான் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்திலே நீங்கள் கேட்டவுடன் கொடுக்கவில்லையே என்ற ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கிரகத்தினுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில் இருந்து வருகின்றார்கள். மாணவிகள் கல்வியிலே மிகுந்த சிரத்தையோடு படித்து பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருந்து வருகின்றார்கள். எந்த நிலையிலும் பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நல்ல மதிப்பையும் மரியாதை தேடிக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே இந்த வாரத்திலே மாணவ செல்வங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல உங்களுக்கு 6 கூடையவன் சந்திரன் எதிரி ஸ்தானாதிபதி இந்த வாரம் உங்களுக்கு 23ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே இருந்து வருகின்றார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கடன்களை வாங்கி நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவர் 12ஆம் இடத்திலே வந்து அமருகின்ற பொழுது வீண் செலவுகளை கொடுப்பார். அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லாத நபர்களுக்கு செலவாகும். அதே போல 6 கூடையவன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தைரியங்கள் மன வலிமை கூடும். யாரை பார்த்தாலும் தான் பெரியவர் என்ற வகையிலே உங்களது பேச்சும் நடவடிக்கை இருக்கும். அது மற்றவர்களுக்கு உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரச்சனை தருவதாக இருக்கும். உங்களை பார்த்த மாத்திரத்திலே விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும். அதனால் எந்த இடத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுக்களிலே கவனம் தேவை, செயல்களிலே கவனம் தேவை. இந்த வாரம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இலக்கையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களது இல்லற துணை இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த உதவி செய்யக்கூடிய வகையிலே தொழில் சார்ந்து நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதற்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே இருக்கின்றார்கள். எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் நிச்சயமாக உங்களது இல்லற துணையிடத்திலே ஆலோசனை பெற்றால் இந்த வாரம் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம், சாதிக்கலாம், வெற்றியும் பெறலாம், லாபத்தையும் அடையலாம். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிகுந்த ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலை. அதனால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் தோற்று போவதற்கான வாய்ப்பே இந்த வாரம் முழுவதும் கிடையாது. எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை தந்து கொண்டிருக்கின்றார் தொழிற்சானத்திற்கு. ஆனால் கண்டிப்பாக தொழில் ரீதியாக உங்களது எண்ணம் சிந்தையும் தொழில் சார்ந்தே இருந்து கொண்டிருப்பதாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு யோகமான நேரம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதிக டென்ஷன், தேவையில்லாத அலைச்சல், அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனவேதனை, இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது என்பதை கூறுகின்றேன். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்களாக விளங்கக்கூடியது 8 மற்றும் 3. பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். வணக்கம். மீனராசியை சேர்ந்த நமது அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசியிலே உச்சபலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு சுக்கிரன் அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் கேந்திரத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தையும் பார்க்கின்றார், 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். பொதுவாக உங்கள் ராசிநாதன் ஒரு சுப பார்வையாக பார்க்கின்றது என்பது தொழிற்சானத்தை. அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே தெய்வாதீனமாக உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும், பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும்,
நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். அதே நேரத்திலே 8ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது உங்களுக்கு சற்று தொய்வை தரக்கூடியதாக விளங்குகின்றது. நீங்கள் தொழில் சார்ந்து யாரிடத்திலே உதவி கேட்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது தவறான ஒரு ஆளிடத்திலே சென்று ஆலோசனைகளை கேட்டு அதன் மூலியமாக நீங்கள் ஏதேனும் முதலீடுகளை செய்தால் அது வீண் விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தொழில் சார்ந்து கண்டிப்பாக நீங்கள் யாரிடத்திலே உதவி கேட்க வேண்டும், யாரிடத்திலே கேட்கக்கூடாது என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு மிகவும் விசுவாசமான அறிந்த நல்ல ஒரு உறவினராகவோ நல்ல ஒரு குருவாகவோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவரிடத்திலே நீங்கள் கண்டிப்பாக உதவிகளை கேட்கலாம், நல்ல ஆலோசனைகளை கேட்கலாம். அவர்கள் சொல்கின்றபடி நீங்கள் முதலீடுகளை செய்யலாம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அதே நேரத்திலே அனுபவம் இல்லாத, அதை பற்றி கொஞ்சம் தெரியாத ஒருவர் உங்களுக்கு நீங்கள் அப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று இனிக்க பேசி மனதை மாற்றி நீங்கள் அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக உங்களது முதலீடுகள் காணாமல் போகும். அதே நேரத்திலே கடனிலும் சிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எல்லா விஷயங்களிலும் இருந்தும் வெளியே வரலாம். மீனராசிக்கு அதிபதி குரு செவ்வாயுடைய நட்சத்திரக்காலிலே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் நீசபலம் பெற்ற நிலையில் இருப்பதால் உங்களுக்கு அந்த கவனக்குறைவு கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் எதையும் சாதிக்க உங்களால் முடியும். அதே நேரத்திலே இந்த வாரத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 5 குடையவன் இந்த வாரம் 22ஆம் தேதி உங்கள் ராசியிலே அமர இருக்கின்றார். காலையிலேயே காலை 8 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து 24ஆம் தேதி வரை இருக்கப் போகின்றார். 24ஆம் தேதி 11 மணி வரை இருக்கப் போகின்றார் பகலிலே. அதனால் இந்த குறிப்பிட்ட இடைவெளியில் உள்ள நான் சொன்ன நாட்கள் உங்களுக்கு மிகுந்த யோகமான நாட்களாக விளங்கப் போகின்றது. 2 பெண் கிரகங்கள் பெண் வீட்டில் அமர்ந்து அருள்பாலிக்கப் போகின்றது. அந்த பெண் வீடு உங்கள் ராசி வீடு. மீன ராசியிலே 2 பெண் கிரகங்கள் அமர்ந்து உங்கள் மனதை மகிழ்விக்கக்கூடிய வகையிலே ராசி வீட்டிலே அமர்கின்ற பொழுது நிச்சயமாக பெண்களால் மிகுந்த ஒரு நன்மையும் யோகம் அடையப் போகிறீர்கள். அது யாராக வேண்டாலும் இருக்கலாம். தோழியாக இருக்கலாம், ஆண்களுக்கு மனைவியாக இருக்கலாம், அல்லது தாயாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், அறிமுகமில்லாத பெண்களாக கூட இருக்கலாம். பெண்கள் வகையிலே 22ஆம் தேதி காலை முதல் 24ஆம் தேதி காலை 11 மணி வரை மிகுந்த யோகமான நேரமாக விளங்குவதால் ஏதேனும் காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ள இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக பயன்பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாரத்திலே அந்த 2 நாட்கள் மிகுந்த முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதனால் நிறைய பயன் கிடைக்கும். குறிப்பாக இளைய சகோதரிகளிடத்திலிருந்து நீங்கள் ஏதேனும் சொத்துக்கள் வாங்குவதோ, நகைகளை வாங்குவதோ, அல்லது கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்களாக இருந்தாலும் கூட சேரக்கூடிய வாய்ப்பு, இப்படி குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். அதேபோல மூத்த சகோதரிடத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்து வந்தால் அது தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். குறிப்பாக தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் ஏதேனும் பண உதவி தேவைப்பட்டால், யாராவது உங்களுக்கு அறிமுகமான பணம் வைத்திருக்கின்ற பெண்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால், நான் மேலே குறிப்பிட்ட அந்த 2 நாட்களிலே நீங்கள் முயற்சிகளை எடுத்தால் தடையில்லாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். அதை தொழிலிலே முதலீடு செய்து நீங்கள் நிறைய பெருக்கி அந்த கடனையும் அடைத்துவிட்டு நீங்களும் கொஞ்சம் இருப்பையும் வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரமாக இந்த வாரத்திலே அந்த 2 நாட்கள் விளங்குகின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு 7 கூடையவன் என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே 6 கூடையவனோடு இணைகின்றார்.
அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் சிறிய சிறிய கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தேவையில்லாமல் வீண் பிரச்சனைகளை நீங்கள் விலைக்கு வாங்க வேண்டாம். நேரங்கள் கெட்டிருக்கின்ற நேரத்திலே இது போன்ற சில சம்பவங்கள் நடக்கும். அதை கவனமாக கையாண்டால் நிச்சயமாக நீங்கள் எதிலும் வெற்றி பெற்று விடலாம். காரணம், நீங்கள் 8 குடைவன் உங்கள் ராசியிலே வந்து உச்சபலம் அடைவது என்பது முக்கியமான நேரங்களிலே நீங்கள் புத்தியை கடன் கொடுத்து விடுவீர்கள். நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்காமல் நீங்களே ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு, தேவையில்லாத ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் இல்லற துணையோடு பிரச்சனை உருவாக்கி கருத்து வேற்றுமைகளுக்கு ஒரு அஸ்திவாரம் போடக்கூடியவராக நீங்களே விளங்கி விடுவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நட்பு விஷயத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. சொந்த பந்தங்களிடத்திலே என்ன பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதிலே கவனம் தேவை. ஒரு எளிதாக நீங்கள் யாரையும் பகைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. பகைமையை வளர்க்காமல் உறவுகளை வளர்ப்பதற்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு பிரச்சனையில் விலைக்கு வாங்காமல் இருந்தால் போதும். அது உங்களுக்கு பெரிய உதவியாக கிடைத்து ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக மாறிவிடும். அதனால் நண்பர்கள் மற்றும் உங்களது கணவன் அல்லது மனைவி அல்லது கணவன் மனைவியுடைய சொந்த பந்தங்கள் இவர்களிடத்திலே பகை வளர்க்காமல் காப்பது இந்த வாரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதேபோல தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல நிலையிலே உதவி செய்யக்கூடிய நிலையிலே இருந்து வருகின்றார்கள். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பயனுள்ளவர்களாக இந்த வாரத்திலே அமைகின்றார்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு சிறந்த இலக்கை அடையக்கூடியவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டால் கொஞ்சம் படிப்பிலே கோட்டை விடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. அது தேவையில்லாத நண்பர்கள் மூலியமாக வருகின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நட்பு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை, படிப்பிலே கவனம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு வெளிநாடு யோகங்கள் கண்டிப்பாக இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு பண வரவு தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு ஊழியர்கள், அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரியால் கண்டிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அரசியல்வாதிகளும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதால் சொன்னவற்றை புரிந்து கொண்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 2 பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம்.